ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம். இன்னைக்கு தாபா ஸ்டைலில் இட்லி தோசைக்கு தகுந்த மாதிரி ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்காக முதல்ல தேங்காய் அரைச்சி தனியாக பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு மிளகு, மல்லி, சீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து அரைச்சிடலாம். இந்த ட்ரையெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா இதுலேயே ஒரு கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் மல்லித்தலை, பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம், தக்காளியை போட்டு நல்லா கிளறி நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கனை சேர்த்திக்கலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு உப்பு போட்டு அது நல்லா தண்ணி விட்டு வெந்ததுக்கப்புறம் அரைச்ச மசாலா விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டுக்கலாங்க. தேங்காய் பால் விட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர், மிளகுத்தூளும் கருவேப்பிலையும் தூவி இறக்கணும்னா அருமையான தாபா ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. அந்த சைடு இட்லி ஆகிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம